வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள். தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பராபவ வருடம், அதாவது 60 வருடங்களில 40வது வருடம் தான் இந்த பராபவ வருடம். இதனுடைய பொருள் அப்படின்னு பார்க்கும்போது சுழற்சி அப்படின்ற மாதிரியாக பொருள் இருக்கு. ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு தோல்விகளும் புகழின் உச்சியில் இருக்கக்கூடிய சில அமைப்புகளுக்கு இங்க தோல்வி ஏற்படக்கூடிய ஒரு வருடமாகவும் தான் இந்த பராபவ வருடம் இருக்கும். அந்த பராபவ வருடத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வருடத்தின் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் மிதுன ராசியில தான் இருக்கிறார். அடுத்து ஜூன் மாதத்துல, அதாவது வைகாசி மாதம் அவர் உச்சம் பெற்று கடகராசிக்கு போறார். அந்த உச்சம் பெறக்கூடிய அந்த குரு பகவான் 11வது மாதம், அதாவது அந்த ஐப்பசி மாதம் அதிசாரம் அடைந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த அதிசாரம் பெறக்கூடிய அந்த குரு பகவான் அடுத்த ஜனவரி மாதம், அதாவது தை மாதம் 10ஆம் தேதி அதிசார நிவர்த்தி அடைகிறார். திரும்பியும் அந்த கடக ராசிக்கு உச்சம் பெற்று வருகிறார். அடுத்து இந்த ஆண்டுல இருக்கக்கூடிய கேது பகவான், சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் 12வது மாதம், அதாவது டிசம்பர் மாதம் கார்த்திகை 19ஆம் தேதி அந்த சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கும், ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும் பயிற்சி ஆகிறார். இந்த நிழல் கிரகங்கள் தான் ஒருவரினுடைய வாழ்க்கையை முக்கியமாக தீர்மானிக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக ஜோதிட ரீதியாக நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்து அந்த சனி பகவான் அதே மீன ராசியில தான் இருக்கிறார். அவர் வக்ரம் வருகிறார். இந்த பராபவ வருடத்துல பாத்தீங்கன்னா அந்த வக்ரம் பெற்று அடுத்து நிவர்த்தி ஆகிறார். எப்போ வக்ரம் அடைகிறார் அப்படின்னு பார்க்கும்போது ஜூலை மாதம், ஆடி மாதம் வக்ரம் பெற்று அடுத்து டிசம்பர் மாதம் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். கார்த்திகை மாதம் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதுதான் இந்த வருடத்துல இருக்கக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இதன்படி இருக்கக்கூடிய மாற்றங்களை தான் நம்ம இப்போ இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்போதுமே இந்த ரிஷபராசி அன்பர்கள் ஒரு துடுக்கான ஒரு மனநிலை உடையவர்கள். அதாவது எப்போதுமே ஒரு சுறுசுறுப்பா இருக்கணும். அதே மாதிரி தன்னுடைய வேலையில ரொம்ப நேர்த்தியாகவும் ஒரு கவரக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது இருக்கும். இவர்களினுடைய ஒவ்வொரு வேலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். மற்றவர்களை கவரக்கூடிய அளவிற்கு இவர்களினுடைய வேலை நுணுக்கங்கள் அப்படின்றது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. இவர்கள் எப்போதுமே தன்னுடைய கூட பிறந்தவர்கள் மீது, அதாவது உடன் பிறந்தவர்களின் மீது அதிகப்படியான ஒரு பாசம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. உடன் பிறந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல போய் நிற்கக்கூடிய ஒரு அன்பர்கள் நம்ம ரிஷபராசி அன்பர்கள் தான். இவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது நிறைய ஒரு சேஞ்சஸ், அதாவது முதல்ல ஒரு இடம் மாற்றம். ஏற்கனவே ஒரு வருடத்திற்கு முன்னாடி இடமாற்றம் செய்தவர்களுக்கு நிறைய ஒரு வருமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டுல அந்த குருவினுடைய பெயர்ச்சி, அதாவது வைகாசி மாதம் ஏற்படக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி ஆகப்பட்டது மிகுந்த ஒரு மாற்றத்தையும் பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து இவர்களை விடுவிக்கக்கூடிய ஒரு தருணத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். நிறைய ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய சொந்த கடன் பிரச்சனைகளை விட தன்னை சார்ந்தவர்களுக்கு உண்டான நலன்ல ரொம்ப அக்கறை காட்டி அதன் மூலமாக நிறைய அவமானங்களை எல்லாம் சந்திச்சிருப்பாங்க. எல்லாருக்கும் உதவி செய்து தனக்குன்னு எதுவுமே வச்சுக்காம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். இப்போ இந்த தமிழ் புத்தாண்டுல அதற்குண்டான சில எண்ணங்கள்னால உங்களுடைய சுய வாழ்க்கை ஆகப்பட்டது, உங்களுடைய சொந்த குடும்பம் ஆகப்பட்டது, அதாவது கணவன் மனைவி குழந்தைகள் அம்மா அப்பா இந்த மாதிரியான சில உறவுகள் ரீதியான நிறைய ஒரு முன்னேற்றங்களை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டம் நிறைய ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடமாற்றம் செய்யக்கூடிய ஒரு தருணம். ஒரு 5 வருடங்களாக ஒரே இடத்துல இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆண்டு, அதாவது ஏப்ரல் மாதம் ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேறொரு பணியிடம் மாற்றம் அமைவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும். அடுத்து உங்களுடைய அரசாங்க உத்தியோகத்தினால நிறைய பிரச்சனைகள் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தருணம். நிறைய ரிஷபராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா அவர்களினுடைய வேலையிலிருந்து விஆர்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய
பணி ஓய்வு அப்படின்றத பெற்றிருப்பாங்க. அந்த பணி ஓய்வின் மூலமாக நிறைய மன அழுத்தத்துல இருந்திருப்பாங்க. தன்னால இந்த மாதிரி ஆயி போயிடுச்சே, நம்ம நம்ம இந்த ஓய்வை பெறாம இருந்திருக்கலாமோ, ஏதோ ஒரு மனக்கவலைகள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அந்த பணி ஓய்வு அடைந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவுக்கு மன நெருக்கடிகளை கொடுத்திருக்கும். அதுல இருந்தெல்லாம் இவர்கள் வெளியில வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கும். அடுத்து திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல நிறைய ஏமாற்றங்கள். இந்த ரிஷபராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு பார்க்க போறாங்க, இல்ல ஒரு வரன் பாக்குறாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப ஒரு ஆர்வம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். ஏன்னா தனக்கான வாழ்க்கை துணை அப்படின்றது எப்படி இருக்கும், எப்படி இருக்க போறாங்க, நம்மளோட எப்படி சேர்ந்து வாழ்வாங்க, அவர்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், இப்படியான அதிகப்படியான ஒரு கேள்விகள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கிறதுனால நிறைய ஒரு எதிர்பார்ப்புகளும் இருக்கும். தனக்கான வாழ்க்கை துணை இப்படித்தான் அமையணும், அவர்கள் நமக்காக இவ்வளவு எல்லாம் செய்யணும், நம்ம அவர்களுக்காக இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தத இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு 6 மாதங்களுக்கு மேலாக நிறைய ஒரு தோல்விகளை சந்திச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த வரன் தேடக்கூடிய முயற்சிகள்ல நிறைய பிரச்சனைகள், ஒரு ஏமாற்றங்கள், கடைசி வரைக்கும் நெருங்கி வரக்கூடிய டயத்துல வேண்டான்னு நிராகரிச்சுட்டு போறது, இந்த மாதிரியாக எல்லாம் அந்த எதிர்பார்ப்புகள்ல மிக தோல்விகள் இருந்ததுனால அந்த இடத்துல இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனமாற்றங்கள், நமக்கு இனிமே திருமணமே வேண்டாம், திருமணம் செய்து நம்ம ஒரு இடத்துல போய் நம்ம அவமானப்படுறதுக்கு நம்ம சிங்கிளா இருக்கிறதே நல்லது அப்படின்றதெல்லாம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக தோன்றிருக்கும். இது எல்லாமே இந்த வருடத்துல, இந்த பராபவ வருடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை துணை அப்படின்றது முக்கியமாக அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. இந்த வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அந்த வாழ்க்கை மாற்றங்களும் பொருளாதார வளர்ச்சிகளும், என்னைக்கு நீங்க ஒரு திருமண உறவுக்குள்ள உள்ள போறீங்களோ அன்னையில இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள், உங்களுடைய கணவனோ உங்களுடைய மனைவியோ வந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள், ஒரு பொருளாதார வளர்ச்சிகள், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதைகள், இது எல்லாமே உங்களுக்கு வரப்போகுது. ஏன்னா கடந்த 2 வருடங்களாக வெறும் அவமானங்களை மட்டுமே சந்தித்த இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த பராபவ வருடம் மிகப்பெரிய ஒரு மதிப்பையும் ஒரு அங்கீகாரத்தையும், அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு குடும்பம் ரீதியாக இருந்தாலும் சரி, அடுத்து பாத்தீங்கன்னா வேலை ரீதியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தொழில் சார்ந்த அமைப்புகள்ல இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பு, ஒரு அங்கீகாரம், உங்களுக்கு தேவையான ஒரு மரியாதை, இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த பராபவ வருடம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கொடுக்க போகுது. அடுத்து வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நிதி நெருக்கடிகள் அப்படின்ற மாதிரியான சில பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தருணம். ஏப்ரல் மாதம் ஆரம்பிச்ச உடனேயே பாத்தீங்கன்னா இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான ஒரு கடன் தொந்தரவுகள்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு தருணம். அங்க இருந்து சம்பாதிச்சு இங்க லோன் வாங்கி இங்க ஒரு வீடோ ஒரு ப்ராப்பர்ட்டியோ வாங்கும் போது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதனால சில கடன் தொல்லைகள்னால பெரிய அளவுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்லை அப்படின்னு நினைத்தவர்களுக்கு இந்த வருடத்துல இருந்து, இந்த பராபவ வருடத்துல இருந்து, ஏன்னா 40வது வருடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணை குறிக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கு. அந்த எண்கள்னால, அது 4னாலே ராகு தான். ராகு அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அபாரமான வளர்ச்சின்னு இருக்கும். அதே சமயத்துல ஒரு ரீதியா, அதாவது இல்லீகலான சில விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால இந்த ரிஷபராசி என்பவர்கள் வெளிநாட்டுல இருக்கிறவர்கள் ரொம்ப கான்பிடண்டா உங்களுடைய நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்குண்டான சில முயற்சிகள்ல ஈடுபட போறீங்க. அதே சமயம் உங்களுக்கு அந்த இல்லீகலான சில பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியில வருவதற்குண்டான சில முயற்சிகளை செய்யணும். நிறைய வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்கள் இந்த மாதிரியான சில மறைமுக பிரச்சனைகள்ல மாட்டிட்டு இருப்பாங்க. அதுல இருந்து எல்லாம் வெளிவருவதற்குண்டான சில முயற்சிகள்ல இந்த ஆண்டு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுல இருந்து ஒரு நிவர்த்தி அப்படின்றது இருக்கும். இந்த ஆண்டுல பெண்கள் நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம். ரிஷபராசி பெண்கள் உங்களுடைய வேலையில ஒரு நிறைய ஒரு வாய்ப்புகளும், அடுத்து வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற பெண்களுக்கு அதிகப்படியான ஒரு முன்னேற்றங்களும், உங்களுக்கு நினைத்த மாதிரியான வேலை கிடைப்பதற்குண்டான ஒரு தருணமாகவும் தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு முழுமையாக
இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.